Hi friends, welcome to vijisgardendiary. இன்றைக்கி நம்ம அடினியமோட விதைகளை நான் சோ பண்ணுறேன், எப்படி முளைக்க நான் போடுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே சமயம் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் சில அடினியமோட விதைகள் உருவாகிட்டுருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட்டாக காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அடினியமோட விதையை முளைக்க வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மிக்ஸ் பார்த்திங்கன்னா கோகோபீட் மிக்ஸ். இந்த கோகோபீட் புதுசாக வாங்கி நான் அதை அப்படியே தண்ணியில் போட்டு அப்படியே நான் உதறி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஈரங்கள் அப்படியே இருக்குது. அண்ட் பெர்லைட்டுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ண போகிறது ரைஸ் ஹஸ்க். இது அப்படியே கிட்டத்தட்ட பெர்லைட் மாதிரியே தான் ரோல் ப்ளே ஆகும். பெர்லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே பெனிஃபிட்ஸ் தான் இதுலேருந்தையும் கிடைக்கும். லைக் ஏரேஷன்ஸும் அண்ட் நல்ல ஒரு வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கம்போஸ்ட். தென் நான் கொஞ்சமாக ஃபங்கிசைட் சாஃப் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே எடுத்து வச்சுக்கிற கம்போஸ்ட் அதுலேயுமே சில மிக்ஸ்சர் இருக்குது. லைக் டிஃப்ரெண்ட்டான கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், கவுடங் எல்லாமே இருக்குது. அதை நான் எந்த ப்ரொப்போர்ஷன்ஸில் போன் மீன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் யூஸ் பண்ணுற ரைசஸ்க்கு கிட்டத்தட்ட பெர்லைட் மாதிரியே தான் ரோல் ப்ளே ஆகும். நீங்களும் இதே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக பெர்லைட் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ஆற்று மண் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அதே தான் இதுவுமே கொடுக்க போகுது. பட் ப்ரொப்போர்ஷன்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 கப் கோகோபீட் அண்ட் 1 கப் ரைஸ் ஹஸ்க் அண்ட் தென் 1 கப் கம்போஸ்ட் மிக்ஸு இதுதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, பாப்பா தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. என்னோடய செகண்ட் டாட்டர் தான் இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது. அவள் தான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங்கில் உள்ளே வருவாள். இங்கே நான் எடுத்து வச்சுக்கிற பாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச் பாட் சைஸு. ஏன் இந்த பாட்லேயே நான் போடுறேன் அப்படின்னா, அந்த விதையை முளைக்க வச்சுட்டு திருப்பி நான் ரீபாட் பண்ணுறதுக்கான டைமிங் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ போடும் பொழுதே கொஞ்சம் நல்லா லென்த்தியான ஹைட்டான பாட்டில் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்த உடனே நல்ல ஹைட்டான பாட் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட், நான் யூஸ் பண்ணுறது கோகோபீட் மிக்ஸ் தான். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சிலருக்கு டவுட்ஸாக இருக்கும். அது வளர வரைக்கும் வளரட்டும். அது எங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுதோ அந்த டைம் ரீபாட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாட்டில் கோகோபீட் பெர்லைட்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நான் போட போகிறேன். எனக்கு கிடைச்ச விதைகள் பார்த்திங்கன்னா ஹேபிடெட் நோவா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷிஸ் கிடச்சிருக்கு. இது தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் ஆன ஒரு சீட்ஸ் தான். இது நான் கொஞ்சம் சிலதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இங்கே நான் நேம் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சில மார்க்கிங்ஸ் வேணும், சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வேணும். அதுக்காக அதோட நேமிங் அண்ட் தென் எவ்வளோ சீட்ஸ் நான் போட்டிருக்கேன், என்றைக்கு நான் சோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி உள்ளவே நான் அதோடய உள்ளே குத்தி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் நாளைக்கு அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ரெஃபரபிளாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் ஒன் மோர் டிப்ஸ் இங்கே உங்களுக்கு நான் கொடுக்கணும். நான் எந்த சீட்ஸ் போட்டாலும் மோஸ்ட்லி நான் க்ளோஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. நான் இது பிக் சைஸ் பாட்டாக இருக்கிறனால ஒரு ஷீட் வச்சு நான் அந்த மாதிரி கவர் பண்ணுறேன். இது ஏன் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கவர் பண்ணும் பொழுது அது உள்ளே ஒரு ஹியூமிடிட்டி ஃபார்ம் ஆகும். இப்போ ரெய்னிங் சீசனாக இருக்குது. இது ரெய்னி சீசன் இல்லை, சம்மர் சீசன் தான். இந்த கிளைமேட்டே மாறி போயிடுச்சு. இங்கே நான் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயினாகவே இருக்குது. ஸோ இந்த டைமில் ஹியூமிடிட்டிங்கிற ஒன்று நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம தான் அதுக்கு என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஹியூமிடிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அதனால விதைகள் சீக்கிரமாக முளைக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணுறதே. ஸோ அது மாதிரி நிறையா சீட்ஸ், இன்னும் சில 2-3 சீட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது அரேபிக்கம் ஒயிட் ஃப்ளவர். அரேபிக்கமில் ஒயிட் ஃப்ளவர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி வாங்கியும் அது நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு வெள்ளையாக பூக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சீன்ட்டு. அண்ட் இது கிறிஸ்பம் ரெட். இதெல்லாமே பெரிய ஹை ஒரு ஸ்பெஷியஸ் ரேஞ்சஸ்குள்ளே
சேர்ந்த ஒரு வகையான ஒரு வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு. ஸோ ஃபைனலி 3 பாட்டுமே நம்ம 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸோட சீட்ஸ் போட்டு நல்லா நேம்லாம் டேக் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு பார்ஷியஸ் சன்லைட் வரக்கூடிய ஏரியா பால்கனியில் தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன வெரைட்டி சீட் பாட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த பிளான்ட் வந்து மினியேச்சர் ஃப்ளாரிபண்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நல்ல போன்சை மாதிரி நல்ல ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி லுக் கொடுத்த ஒரு வெரைட்டி. இதுதான் இந்த இயர் வந்து ஹைலைட்டே அடனியம் கார்டனில். ஸோ ஃபுல்லாக அப்படியே ப்ளூம் ஆயிடுச்சு. ப்ளூம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி அடீனியம் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து செல்ஃபாக பாலினேட் ஆகிருக்கு. நான் எதுவுமே பண்ணலை, நேச்சுரலி பாலினேட் ஆகிருக்கு. அண்ட் இதோட ப்ளூமிங் பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளூமர். இந்த மாதிரி தான் ஒரே இதில் அப்படி கூட்டம் கூட்டமாக மொட்டு வச்சு கூட்டம் கூட்டமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி. இது சீட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெட் ஸ்டார். ஆல்ரெடி ஒரு சீட் பாட் கொடுத்துருந்தது ரெட் ஸ்டாரில். அதை நம்ம வந்து எடுத்து அதை சிலதெல்லாம் நானுமே ஜெர்மினேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு சில சீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிலருக்கெலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அகெயின் ஒரு 4 சீட் பாட் வச்சுருக்கு. ரொம்ப ஸ்பீடாக வருது. இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட்டு தான். அடுத்த பிளான்ட்டு வந்து இதுக்கு நேமிங் இல்லை, பட் நாங்கள் நேம் வச்சுருக்கோம் பிங்க் மார்பிள்னு. ஏன்னா இது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் பிங்க் கலரில் அப்படியே ஷேட்ஸ் மார்பிள் ஷேட் மாதிரி பூக்கும். அதுதான் அழகான ஒரு பூ. இப்போ பூக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி பூக்கிற மாதிரி இருக்குது. சீட் வச்சதுலேருந்தே இதோட ப்ளூமிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ப்ராப்பராக குவாலிட்டியாக இல்லை. மேபி சீட்ஸ் இருக்கிறனால பிளான்ட் வந்து ஃபுல்லாக நியூட்ரியன்ஸ் அதுக்கு பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இருக்குமோ என்னமோ. பட் இதுலேயுமே நல்ல அழகான லென்த்தியாக ஒரு 3 பாட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஹைலைட், இந்த ஒரு சிங்கிள் பெட்டல் கலர் சேஞ்சிங் ஒன்று நமக்கு சீட் பாட் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்டே இந்த மாதிரி நல்ல டார்க்காக இருக்கும், ரெட் வித் பிங்க் பார்டரில். தென் டே பை டே வந்து அது அப்படியே ஃபேட் ஆகிட்டு அந்த பார்டரில் இருக்கிற கலர் வந்து அப்படியே லைட் பிங்க், பேபி பிங்க்கில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங்கான வெரைட்டி இங்கே நமக்கு சீட் பாட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு இன்னொன்று ஃபேவரேட்டான ஒரு பிளான்ட் சீட் பாட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒயிட் கலர் மல்டி பெட்டல். இதுவுமே ஒரு மினியேச்சர் பிளான்ட் வெரைட்டி கூட சேர்ந்தது தான். இதோட பூ சைஸு இவ்வளோ தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே நல்லா ஒயிட் கலரில் மல்டி பெட்டலில் பூக்கும். தென் டே பை டே வந்து அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் மைல்டாக. இப்போ மழை வந்திருக்கனால இதெல்லாம் ப்ரௌனாக இருக்குது. பட் நீ எப்படி சேஞ்ச் ஆகும்னா இந்த மாதிரி பிங்க் கலர் அப்படியே ப்ளஷ் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது அழகான ஒரு வெரைட்டி. இதுவுமே ஹெவி ப்ளூமர். அண்ட் இதுவுமே நமக்கு விதை கொடுத்துருக்கு, சீட் பாட் கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே 2 கொடுத்துருக்கு, அண்ட் இங்கே 1 கொடுத்துருக்கு, அண்ட் இங்கே 2 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே 2, இங்கே 1, அண்ட் இங்கே 2, அண்ட் இங்கே 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் இங்கேயுமே நான் பார்த்தேன், இங்கேயுமே 2 கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே சீட்ஸ் கொடுக்குறதில்ல வள்ளல்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, ரொம்ப அழகான வெரைட்டி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த இயர் நல்லா ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே பூத்தது தான். நான் எந்த பூவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். செல்ஃபாக பாலினேட் ஆனது தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் எல்லாமே நார்மல் பேசிக் பிங்க். இது வந்து ஒரு நார்மல் பேசிக் பிங்க் ஒபீசம் தான். இதில் ஒரு பாட் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒன்று. ஆக்சுவலி இது கிராஃப்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ளூம் ஆனதும் நார்மல் பேசிக் பிங்காக தான் ப்ளூம் ஆகிருக்கு. ப்ளூம் ஆன உடனே நமக்கு இங்கே வந்து சீட் பாட் கொடுத்துருக்கு. இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. நார்மல் பேசிக் பிங்க் தான் பூத்திருந்தது. ஸோ இது ஒன்று. அண்ட் இது ஒன்று, இது நம்ம சீட் போட்டு வளர்த்த ஒரு பிளான்ட்டு. இது ஃபஸ்ட்டு ப்ளூம் ஆனதுமே நமக்கு சீட் பாட் கொடுத்துருக்கு. இங்கே தான் முதல்ல ப்ளூம் ஆச்சு. நான் அது ப்ளூம் ஆகிருக்கு, இது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து தனியாக வச்சேன். பார்த்தா சீட் பாட் கொடுத்துருச்சு. ஸோ சீட் பாட் வச்சதுமே நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய சீட் பாட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாமே வித் மினிமம் பெஸ்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான்லாம் போட்டு வச்சுக்கோங்க. தென் ஒன்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கண்டிப்பாக சீட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற ஐடியாஸ்லாம் இருக்கேன். ஸோ கீப் ஃபாலோயிங் அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.